OnePlus ஓட flagship phone நீங்க எடுத்துட்டீங்கன்னா OnePlus 15, OnePlus ஓட budget flagship phone நீங்க எடுத்துட்டீங்கன்னா OnePlus 15R. iQOO ஓட flagship phone வந்து iQOO-15 and iQOO ஓட budget flagship phone தான் iQOO-15R. என்னப்பா இது புதுசா இருக்கே? எஸ், இதுதான் iQOO-ஓட ஃபர்ஸ்ட் R சீரிஸ் போனுங்க. அப்போ நியோ சீரிஸ், வெல் நியோ சீரிஸும் உண்டு, R சீரிஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் பத்தி பேசுவோம். ஆல்ரைட், இதுதான் எங்க அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் தி iQOO-15R. இந்த போனை பத்தி நிறைய பேசுறதுக்கு இருக்கு, நிறைய நல்ல விஷயம் இருக்கு, நிறைய நல்ல விஷயமும் இருக்கு. கண்டிப்பா கடைசி வரைக்கும் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சிடும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா, என் பேர் இர்ஷாத், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? Alright, so இதுதான் உங்க ஃபர்ஸ்ட் லுக் அட் தி இந்தியா ரீட்டைல் பாக்ஸ். ஸோ ஒரிஜினல் ஓஎஸ் போட்டிருக்காங்க, iQOO-15R இருக்கீங்க. ஸோ திறந்து பார்த்துடலாம். ஸ்மூத்தா கிடையாது இது. ஃபோனை சைடில் வச்சிரும். அதை தவிர்த்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இங்கே ஒன்றும் கிடையாது. ஓஹோ, IMEI ஸ்டிக்கர், டிரான்ஸ்பெரண்ட் கேஸு, ஒரு வாரண்டி கார்டு அண்ட் இங்கே உங்களுக்கு கிடைச்சிரும் ஒரு 100 வாட் ஃபிளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் வித் Type-C. ஸோ Type-C to Type-C கேபிளும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பாக்ஸில். ஸோ இதில் USB PD சப்போர்ட் கண்டிப்பாக உண்டு. அண்ட் இதை வச்சு நீங்கள் உங்கள் மேக்புக்கை கூட சார்ஜ் பண்ணிக்கலாம், ஆர் எனி அதர் டிவைஸ் விச் சப்போர்ட்ஸ் Type-C சார்ஜிங். அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து செமி ஜெட்டர் டூல் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் இஸ் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, ஸோ iQOO-15R நைஸ், கியூட்டா இருக்குங்க ஃபோனு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து நம்ம நிறைய பார்த்தாச்சு. கேண்டி பார் டிசைன் தான். உங்களுக்கு வந்து பின்னாடி கிளாஸ் ஃபைபர் கொடுத்துருக்காங்க, சைடில் அலுமினியம் ஃப்ரேம் இருக்கு, முன்னாடி வந்து கிளாஸ் இருக்கு வித் ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா ப்ரொடெக்ஷன். அண்ட் ஓவரால் டிசைன் வந்து மற்ற ஃபோன்ஸ் மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக Oppo Reno 15 Pro mini பார்த்தோம், Vivo V70 Elite பார்த்தோம், அண்ட் நவ் இந்த iQOO-15R. இன்ஃபேக்ட் OnePlus 15 and 15R கூட கொஞ்சம் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் ஒரு ஃபன்னான, விம்சிக்கலான, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி இந்த செக்கர் பாக்ஸ் பேட்டர்ன் தெரியுது இல்ல, இட் லுக்ஸ் ரியலி நைஸ். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவர்க்கிள் கேமரா மாடியூல்குள்ள ஹாரிசான்டல் பார் கொடுத்திருக்காங்க ஃபார் த கேமரா. சோ பேசிக்கலி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மினி ரோபோட்டோட கண்ணு மாதிரி தெரியுதுங்க எனக்கு இல்ல. எனிவே ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஐ ரியலி லைக் இட். IP68 IP69 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நான் சொன்ன மாதிரி ஷார்ட் சென்சேஷன் ஆல்ஃபா ப்ரொடெக்ஷன் இருக்கு. அண்ட் Type-C 2.0 போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இது 3.2 கொடுத்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். சிம் கார்டு ட்ரே திறந்து காட்டிடலாம் ஒரு தடவை. இதுல ஆல்ரெடி சிம் கார்டு இருக்கு, டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க, நாட் பேட். சோ டுவல் நானோ சிம் கார்டு சப்போர்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லிட்டேன், இந்த ஃபோன் வந்து நல்லா ஸ்லிம்மா இருக்கு. 8.1 mm திக்னஸ் தான். அண்ட் வெயிட் கூட நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் கிட்டத்தட்ட 210 grams இருக்கும் நம்புறேன் நான். ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆல்ரைட், வாவ், after a long time, very very accurate Arshad, not bad. So 210 gram weight and just 8.1 mm thickness, and in the phone kulla avanga 7600 mAh battery pack பண்ணிருக்காங்க. So overall I think ஒரு நல்ல காம்பாக்டான வெரி பிக் பேட்டரி ஃபோனுங்க இது. இன்ஃபேக்ட் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கு ஆக்சுவலி, வெரி நைஸ். பை தி வே இந்த ஃபோனில் உங்களுக்கு ப்ரீ அப்ளைட் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓகே தான். ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் ட்ராப் திஸ் நவ். ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டமோ? பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். பின்னாடி no problem, bounce ஆயிட்டு it's come back, no issues. So overall டிசைனை பொறுத்த வரைக்கும் I like it a lot. ஒரு ஃபன்னான, ஒரு விம்சிக்கலான எலிமெண்ட் இருக்கு இதுல. It's good. அடுத்து நம்ம டிஸ்ப்ளே பத்தி பேசிடுவோம். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, இந்த போன்ல உங்களுக்கு ஒரு fairly compact 6.59 inch டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இது of course ஒரு AMOLED பேனல் தான். So very nice panel and slimமான bezels கொடுத்திருக்கனால உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் எஸ்டேட் தாறுமாறா கிடைச்சிடும். அப்புறம் இந்த டிஸ்ப்ளேல உங்களுக்கு 1.5K ரெசல்யூஷன் கிடைச்சிடும். 144 Hz refresh rate கொடுத்திருக்காங்க with LTPS technology. Of course 144 Hz வந்து உங்களுக்கு கேமிங்ல தான் கிடைக்கும். பட் 120 FPS உங்களுக்கு வந்து சிஸ்டம் UIல கிடைச்சிடும். So that's normal for most Android phones. And brightness பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5000 nits peak brightness கிடைச்சிடும். 4320 Hz PWM dimming கிடைச்சிடும். Professional color mode கிடைச்சிடும். And generally HDR videos பார்க்கிறதுக்கு it looks really good. In fact YouTube and Netflixல ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு வந்து HDR video playback கிடைச்சிடும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மேல உங்களுக்கு optical in display fingerprint scanner கொடுத்திருக்காங்க. And haptic feedback tuning கூட நீங்க பாத்தீங்கன்னா ஓகே நல்லா இருக்கு, not the best, ஒரு லைட்டா பட் கொஞ்சம் டைட்டா இருக்கு. பேசிக்கலி நல்லா இருக்கு உண்மை சொல்லணும்னா. So overall display also is good, I would say very good actually. Alright, so இந்த போன்ல இருக்க மெயின் விஷயம் என்னன்னா Snapdragon 8 Gen 5 தாங்க. So performance oriented phone. Of course உங்களுக்கு OnePlus 15R லயும் Snapdragon 8 Gen 5 தான் கிடைக்கும். Anyway இந்த iQOO-15R ல உங்களுக்கு Snapdragon 8 Gen 5 LPDDR5X RAM type UFS 4.1 storage கொடுத்திருக்காங்க. By the way உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட்ஸ் கிடைச்சிரும். ஒன்னு வந்து 12/256GB and 16/512GB. இதுல வந்து உங்களுக்கு Antutu score கிட்டத்தட்ட 3 million Antutu score கிடைச்சது.
Geekbench கூட நீங்க பாத்தீங்கன்னா 9000 மேல உங்களுக்கு மல்டி கோர் ஸ்கோர் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 2900 உங்களுக்கு வந்து சிங்கிள் கோர் ஸ்கோர் கொடுத்திருக்காங்க இல்ல கிடைச்சிரும் பேசிக்கலி டெஸ்ட் பண்ணும்போது. and 63% உங்களுக்கு CPU ஸ்டெபிலிட்டி இருக்கு. நாங்க CPU throttle test 40 threads for 30 minutes ரன் பண்ணும்போது எங்களுக்கு அவ்வளோ கிடைச்சது. so that's good. அப்புறம் நாங்க wildlife extreme stress test ரன் பண்ணி பார்த்தோம். அதுல வந்து எங்களுக்கு 60.1% GPU ஸ்டெபிலிட்டி கிடைச்சது. of course நாங்க கேம்ஸ் விளையாடி பார்த்தோங்க. so BGMI COD ல உங்களுக்கு 120 FPS கிடைச்சிரும், பிரச்சனையே இல்ல. நாங்க Genshin Impact விளையாடி பார்த்தோம். அதுல வந்து 58.6 FPS கிடைச்சது. இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுது. and Wuthering Wavesல எங்களுக்கு 57.7 FPS கிடைச்சது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமிங் ஸ்பெசிபிக் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 4D வைப்ரேஷன் கிடைச்சிரும். இன்ஃபேக்ட் சூப்பர் கம்ப்யூட்டிங் Q3 சிப்பும் உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். அதை வச்சு தான் அவங்க கேம் ஃப்ரேம் இன்டர்போலேஷன்லாம் பண்றாங்க. ஸோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் குட். பேட்டரி வந்து நான் சொன்ன மாதிரி 7600 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கிடைச்சிரும். 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட 50 நிமிஷத்துல அண்டர் 1 hour ஃபுல் சார்ஜ் ஆயிரும். இன்ஃபேக்ட் 50 நிமிஷத்துல ஆயிரும் ஃபுல் சார்ஜ் வித்வுட் எனி ப்ராப்ளம். அண்ட் பேட்டரி லைஃப் கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஈஸியா 1 டேக்கு மேல பேட்டரி லைஃப் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த போன்ல. நெட்வொர்க் கேபிலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. Bluetooth 5.4 இருக்கு. NFC கூட கொடுத்திருக்காங்க. and தேவையான 5G பேண்ட்ஸ் எல்லாமே கிடைச்சிரும். and Airtel and Jio நாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தபோது it works really well, no problem. by the way இந்த போன்ல IR blaster கொடுத்திருக்காங்க. சோ அதை வச்சு நீங்க வந்து இங்க இருக்க AC ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாமா பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான். அடுத்து நம்ம கேமராஸை பத்தி பேசலாம். கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டுவல் கேமரா செட்டப் கிடைச்சிரும். 50 MP பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரால உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது. சோ அதனால நாங்க லோ லைட்ல எடுத்த செல்ஃபி போட்டோஸ் வந்து ஓகே தான் இருந்தது. பட் டே லைட்ல நல்லா இருக்கு, பரவாயில்ல. பை த வே இந்த போன்ல இருந்து எடுத்திருக்க பிரைமரி ஷாட்ஸ் வச்சு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து கலர் சைஸ் இன்கன்சிஸ்டன்சி நிறைய இருக்கு. சோ அதை வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம். டியூனிங் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் கண்டிப்பா iQOO. பட் அதர்வைஸ் டீடைல்லாம் நல்லா இருக்கு. ஓவராலா எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு எக்ஸெப்ட் ஃபார் அல்ட்ரா வைட்ல 8 மெகாபிக்சலுக்கு பதிலா 50 MP கொடுத்திருந்தாங்கன்னா பெட்டரா இருந்திருக்கும். வீடியோ ரெக்கார்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க 4K 60 FPS பிரைமரி கேமரா வச்சு பண்ணலாம். 4K 60 FPS செல்ஃபி கேமரா வச்சு பண்ணலாம். and 1080p 30 FPS ஆப்ஷன் தான் கிடைக்கும் உங்களுக்கு அல்ட்ரா வைட்ல. சோ ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேமரா போன் சொல்ல முடியாது, பட் பெர்ஃபார்மன்ஸ் போன்ல ஒரு டீசென்ட்டான கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்திருக்காங்க. எனிவே நான் என்ன பண்றேன்னா இந்த போன்ல எடுத்திருக்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிரேன். கண்டிப்பா அங்க இருந்து போய் செக் பண்ணுங்க. I think you will also like the photos and videos. Alright, finally சாஃப்ட்வேர் பத்தி பேசலாம். OS 6 based on Android 16 out of the box கொடுத்திருக்காங்க. and எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா இதுல 4+6 years of updates promise பண்றாங்க iQOO காரங்க. and iQOO generally updates time கொடுத்துருவாங்க. and bloatware கூட நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா கொடுக்கல, which is very very nice. இந்த block blast வந்து pre installed இருக்கு. so not a bad thing at all. but நீங்க கேர்ஃபுல்லா இல்லனா செட்டப் பீரியட்ல அப்போ வந்து அந்த லாக் ஸ்கிரீன்ல அந்த லாக் ஸ்கிரீன் போஸ்டர் இன்டிகிரேஷன் வந்துரும். and of course VApp store இருக்கு. so VApp storeல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் இருக்கு. browserல இருந்து நோட்டிஃபிகேஷன் வர சான்சஸ் இருக்கு. but this is true for most OS experience. otherwise it's good. and generally நீங்க பாத்தீங்கன்னா இந்த OS experience வந்து is very very nice. ஏனா animation செம ஸ்மூத் ஆயிடுச்சு. especially 8 Gen 5 மாதிரி chipset இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். அதை தவிர்த்து நீங்க பாத்தீங்கன்னா Origin Island சூப்பரா கொடுத்திருக்காங்க. அந்த Origin Islandல வந்து drag and drop featureலாம் is very very nice. நிறைய AI experiences இருக்கு. for example circle to search, Google Gemini அந்த சப்போர்ட்ல உங்களுக்கு இதுல கிடைச்சிரும், பிரச்சனையே இல்ல. so overall சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து it is very good னு கண்டிப்பா சொல்லலாம். I like it. alright, so இந்த போனை வந்து கிட்டத்தட்ட 45,000 rupees லான்ச் பண்ணிருக்காங்க. and அந்த பிரைஸ்க்கு இந்த போன் வர்த்தா இல்லையா நீங்க கேட்டீங்கன்னா I would say it's a good option to consider. but நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நாங்க மேபி கம்பேரிசன் வித் OnePlus 15R போடுவோம். சோ அதுல தான் உங்களுக்கு தெரியும் இது பெட்டர் பையா இல்ல OnePlus 15R பெட்டர் பையா அப்படின்னு. எனிவே இதாங்க எங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் தி iQOO 15R. உங்களுக்கு என்ன தோணுது இந்த போனை பத்தி கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க கிளிக் Trakin Tech Tamil.